கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டில உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய கரம் நம்மளோடு, நம்ம ஊழியங்களோடு கர்த்தர் என்ன செஞ்சார், ஆசீர்வதித்து நடத்தினார். இந்த ஆண்டிலும் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பின்பகுதி சொல்லுது பாருங்க. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உண்மையில ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், உன் சுக வாழ்வு துளிர்க்கும். ஒருவேளை கடந்த ஆண்டுல நீங்க எதிர்பார்த்திருக்கலாம், என் சுக வாழ்வு துளிர்க்கலையே, நான் பட்டு போன மரம் போல இருக்கிறேன்னு நினைச்சு கொண்டிருக்கீங்களா? இந்த ஆண்டுல, இந்த ஜனவரியில ஏசப்பா உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தையை கொடுக்கிறார். உங்க சுக வாழ்வு துளிர்க்கும். நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை கர்த்தர் தருவார். இந்த ஆண்டுல என்ன காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். அதே போல ஒரு நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்னாடி செல்ல போகிறது. கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே காக்கும். உங்கள் வழிகளெல்லாம் உங்களை காக்கும்படிக்கு கர்த்தர் தூதர்களை கட்டளையிடுவார். இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், திருமண காரியங்களோ, வேலை காரியங்களோ, குழந்தை பாக்கியமோ எல்லாவற்றையும் தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென், ஆமென்.